ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஹாஸ்பிட்டலில் மீனா முத்துவுக்கு கால் பண்ணி அவங்களோட தம்பி வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான். அதனால கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு, நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் முத்துவோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக என்னால் வர முடியாது, எனக்கு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. அதனால மீனாவும் ரொம்பவே சுகத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க தம்பியை பார்க்கறதுக்காக உள்ள வந்த மீனா கிட்ட அவங்களோட அம்மா முத்து வராங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும் இல்லை, அவங்களுக்கு சவாரி இருக்கனால வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகமாக சொல்கிறாங்க. உடனே அவங்களோட அம்மாவும் பரவாயில்ல, அவங்க சவாரியை பார்க்கட்டும், நிறைய வேலை இருக்கு போலான்னு சொல்லிடுறாங்க. ஆனா மீனாவோ மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி வருத்தத்தோடயே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க தம்பியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ போன மீனா கிட்ட தம்பிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மீனாவும் தம்பி பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாவதாவும் அதனால கை காலெல்லாம் அடிபட்டிருக்கதாவும் சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அங்க இருக்க விஜயாவும் ஆமா உன் தம்பிக்கு எப்படி பைக் வந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பக்கத்துல இருந்த மனோஜா அதுவும் திருட்டு பைக்கா இருக்கும்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பியை கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதனால மீனாக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆனா அண்ணாமலையும் அவங்களை அமைதியா இருக்க சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவும் மறுபடியுமே அவன் பைக்கை திருநாள் திருடிப்பான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்களோட பைக்கை திருநதை பத்தி பேசிட்டு ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. உடனே இதனால கோவப்பட்ட மீனாவும் அவனோட ஃப்ரெண்டோட பைக்ல போயிட்டு தான் கீழே விழுந்துட்டான். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் அவன் அதெல்லாம் பண்றது கிடையாது, அது ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கப்புறமா அதை அவன் அப்படியே விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம இப்போ அவன் காலேஜ் ஒழுங்க போறது மட்டும் இல்லாம பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பியோட பெருமையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவும் மறுபடியுமே மீனாவை கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலையும் எப்படியோ விஜயாவோட வாயை அடைக்கிறாங்க. அப்போ கரெக்டா அங்க வந்த ரவியும் மீனாவோட தம்பி இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மீனாவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா ரூம்குள்ள இருந்து முத்து வெளியே வராங்க. அப்போ இதை பார்த்தா மீனாவும் என்னங்க நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா, சவாரிக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், இப்படி வீட்டுல இருக்கிறதா இருந்தா பேசாம ஹாஸ்பிட்டல் வந்து அவனை பாத்துருக்கலாம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் அப்பனா நீ ஹாஸ்பிட்டல் போகலையா, நீ போயிட்டு தான் இங்க வந்திருக்கன்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. உடனே முத்துவும் ஆமா நான் ஹாஸ்பிட்டல்ல எங்கேயும் போகல, அவனுக்கு சும்மா சாதாரணமா தானே அடிபட்டிருக்கும், நான் இதுக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க சத்யா மேல இருக்க கடுப்புல பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீனாக்கும் அதை பத்தி எதுவுமே தெரியாததுனால முத்துக்கிட்ட என்னங்க நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட கார்ல சவாரிக்கு வந்தவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு கூட அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தீங்களே, இப்போ என்னோட தம்பி தான் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஆனா நீங்க அவனை கூட பார்க்க வர மாட்டேங்கிறீங்க, என் அம்மா தங்கச்சி எல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் கடைசி வரைக்கும் ஒருவேளை நீங்க சவாரியை முடிச்சுட்டு வந்துருவீங்கன்னு நினைச்சிட்டு எவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீங்க என்னடானா இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உடனே ரொம்பவே கடுப்பான முத்துவும் ஆமா அவனை வந்து பார்த்தே ஆகணுமா என்ன, அவன் பண்ண காரியத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயத்த கோவத்துல சொல்ல வந்துட்டு திடீர்னு அமைதியறாங்க. அதனால விஜயாவுமே இவன் எதுக்காக இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மீனாவோ கூட கூட முத்து கூட பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னதான் இருந்தாலும் சத்யாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கணும்னு சொல்றாங்க. உடனே முத்துவோ ரொம்பவே கோவமா ஆமா அவன் பண்ற காரியத்துக்குலாம் நான் அவனை ஹாஸ்பிட்டல்ல வேற வந்து பார்க்கணுமோ, அவன் எப்படி இருக்கா என்ன பண்றான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு மறுபடியுமே பேச வராங்க. ஆனா மீனாவோ என்னங்க அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவன் இப்பெல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்கான் தெரியுமா, அது மட்டும் இல்லாம இப்ப வேலைக்கு வேற போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெருமையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவோ ஒருத்த மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல, ஒருவேளை அந்த நம்பிக்கை எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாகி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரோகிணியும் விஜய் கிட்ட என்ன ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. உடனே விஜயாவும் எனக்கும் அப்படிதான் தெரியுது, சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறமா பழையபடி இவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் மீனா மறுபடியுமே கூட கூட முத்துக்கிட்ட பேசவே உடனே முத்துவுமே மறுபடியும் கோவமா பேசுறதுக்காக போறாங்க. ஆனா அண்ணாமலையும் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு நாளைக்கு எப்படினாலும் நீ அவனை பார்க்க தான் போகணும், அப்பா இல்லாத குடும்பம்டா, நீ தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லவே உடனே முத்துவும் சரி நான் நாளைக்கு காலையில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல சத்யா இருக்கும் போது அவங்களோட அம்மா ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. தங்கச்சி கூட மருந்து வாங்குறதுக்காக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அப்ப கரெக்டான நேரத்துக்கு வந்த முத்துவுமே ஏற்கனவே சத்யா மேல செம்ம ஆத்திரத்துல இருந்தனால ரொம்பவே கடுப்பட என்னடா உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சத்யாவோ ஆமா கையை அடிச்சு உடைச்சிட்டு வந்து கேட்கிற கேள்வியை பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே தன்னவட்டா பேச முத்துவோ நீ பண்ண காரியத்துக்குலாம் இன்னொரு கையையும் சேர்த்து உடைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கடுப்போட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சத்யாவோ என்னோட ஃப்ரெண்டை நீ அடிச்ச, அதனாலதான் நான் கோவத்துல உன்னை அடிக்க வந்தேன், நான் பண்ணதுல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவோ நீ என் ஃப்ரெண்ட் அடிச்சதுக்குலாம் உன்னை அடிக்கலடா, அதுக்கு முன்னாடியே நீ பண்ணது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை அடிச்சேன்னு சொல்றாங்க. உடனே சத்யாவோ நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே முத்துவோ ஆமா காலேஜுக்கு 2-3 மாசமா போகாம வீட்டுல போய் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கலன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சத்யாவோ ஆமா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 2-3 கிளாஸஸ் பங்க் பண்றது எல்லாமே நார்மல் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா முத்துவோ ஏன்டா திருட்டு வேலை பண்றது கூடவா நார்மல் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சத்யாவோ நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க உடனே முத்து அவங்களோட போன்ல இருக்க வீடியோவை சத்யா கிட்ட காட்டுறாங்க. உடனே அதை பார்த்த சத்யாவோ முத்து எதிர்பார்த்தபடி சாரி சொல்றதுக்கு பதிலா முத்து கிட்ட நான் பண்ணதுல எந்த தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவோ செமக்கோவத்தோட என்னடா திருட்டு வேலை பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு மிரட்ட போறாங்க. ஆனா சத்யாவோ எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு, நான் என்னோட தேவைக்காக திருட்டு வேலை பண்ணேன், அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எல்லாரும் யார்கிட்டயா வந்து திருடிட்டு தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம
நேர்மையா இருந்து எதை சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட முத்துவ, ஏன்டா இதுக்கு முன்னாடி நீ பைக்கை திருடினதுக்கே உன்னோட அப்பாவே சூசைட் பண்ணி இறந்துட்டு உன்னோட குடும்பமே இந்த நிலைமையில இருக்கே, இப்போ மட்டும் நீ இந்த வேலையை பார்த்துருக்கன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதாண்டா, அவங்க எல்லாருமே உடஞ்சு போயிடுவாங்க. உன் மேல எல்லாரும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? நானே இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியே உன்னோட வீட்டுக்கு தான் போனேன். ஆனா அங்க உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றத பார்த்துட்டு அங்க அவங்க கிட்ட எந்த உண்மையுமே சொல்லாம வந்துட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஒரு புள்ளமா தான் பாக்குறாங்க. நான் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஆனா நீ இப்ப என்னன்னா, நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்லாதமே பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா சத்யாவோ செம்ம தெனாவட்டோட, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன் போலீஸ்ல போய் சொல்ல போறியா, போய் சொல்லு, எனக்கு சிட்டி இருக்கான், அவன் என்ன வெளியே கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதனால கடுப்பான முத்துவோ சத்யாவை அடிக்கிறதுக்காக கையே ஓங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிட்டியோட சேர்ந்து ஏன்டா இப்படி சுத்திட்டு இருக்க, அவன் எவ்வளவு கேடு கெட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யாவும், அவன் எப்படி இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவன் கூட சேர்ந்து நான் நிறைய பணத்தை சம்பாதிக்க போறேன்னு சொல்றாங்க. உடனே முத்துவோ, தப்பான வெளியில பணத்தை சம்பாதிச்சு உன்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்றாங்க. உடனே சத்யாவோ, எனக்கு பணம் தான் முக்கியம், அதை சம்பாதிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் பணம் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம உன்னோட வீட்டுல கூட என்னோட அக்கா எதுக்கு தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நாங்க பணம் இல்லாதவங்க. உன்னோட வீட்டுல இருக்க 2 மருமகளையுமே உங்க அம்மா எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, அதுக்கு காரணம் அவங்க பணக்காரங்க. எங்க அக்கா ஏழன்றனால தான் அவளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப கூட உன்னோட வீட்டுக்கு வந்தா எங்களை வாசல்ல இருக்க செருப்பு மாதிரி தான் பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ என்னமோ உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க, அங்க உன்னோட வீட்டுல உனக்கே மரியாதை கிடையாது. ஏன்னா நீயும் உன் வீட்டுல அதே நிலைமையில தான் இருக்கீங்க, உன் வீட்டில் அதே நிலமையில தான் இருக்க. உன்னால தான் சொல்ல போனால் என்னோட அக்காவுக்கு இந்த நிலமையே. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவர் வேலையை வச்சுட்டு உன்னால் எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்? இப்போதான் எங்கள் அக்காவுக்கு தாலியே வாங்கி கொடுத்துருக்கேன், இன்னும் அவன் நினச்சதெல்லாம் எப்போ தான் வாங்கி கொடுப்பேன், அதுக்குள்ளே வயசாகி செத்தாலும் செத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு குடிகார வேற, குடிச்சே பணத்தை அழிச்சிட்டு இருக்க, உன்னால தான் என் அக்காவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதான்னு சொல்லிட்டு முத்துவை கேவலப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சத்யா இப்படி பேசுறதை கேட்ட முத்துவோ செம்ம கோவத்தோட சத்யாவை அடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா கரெக்டா அங்க ஒரு நர்ஸ் வந்துடவே ரொம்பவே அமைதியா அங்க நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செம்ம கோவத்தோட சத்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சத்யாவோ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? முத்துவோ இந்த வீடியோவை சத்யா கிட்ட காட்டினா சத்யா பயத்திலேயாவது திருந்தி இதுக்கப்புறமா ஒழுங்கா நடந்துப்பான்னு நினைச்ச முத்துக்கோ சத்யா செம்ம பெரிய ஷாக்கை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம முத்துவையே ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்து மீனா கிட்ட சொல்லுவாங்களா, அப்படி இல்லைன்னா மீனா மறுபடியும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே மறைச்சிருவாங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் மீனா டாக்டர் மூலயமா சத்யாவுக்கு பைக்ல இருந்து கீழே விழுந்ததுனால அடிப்படல வேற யாரோ ஒருத்தங்க அவங்களோட கையை தெருக்கி உடைச்சிருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே முத்து அவங்க கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அது முத்துதான்றதையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து மீனா என்னதான் பண்ண போறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.